வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 10/3/2026 விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:25. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:16 வரை ஹனுஷம், பின்பு கேட்டை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:16 வரை அஸ்வினி, பின்பு பரணி. குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம். செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பணியில் வருமானம் கூடும். நிதானமாக செயல்படவும். எதிலும் யோசித்து செயல்பட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். பொருள் வரவுகள் கிடைக்கும். செலவுகளும் அதிகமாகும். தேக நலனில் மாற்றங்கள் ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மேல் அதிகாரிகளுடன் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நிதானம் தேவை. பரணி செலவுகள் கூடும். கிருத்திகை பேச்சுக்களை குறைக்கவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம். சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மைகள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். லாபமான நிலை உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்புகள் ஏற்படும். ரோகிணி மேன்மைகள் உண்டாகும். மிருகசிரீஷம் வளர்ச்சிகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம். புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சுற்றி உள்ளவர்களின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகளும் கிடைக்கும். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும். எதிர்ப்புகள் விலகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பொருள் வரவுகளும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிருஷ மாற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம். சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, மனதிற்கு பிரித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வணிகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். வேலை தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தேக நலனில் முன்னேற்றம் ஏற்படும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும். பூசம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். ஆயுள்யம் வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம். சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, எதிலும் கௌரவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சிந்தனைகள் அதிகமாகும். சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வருமானம் கூடும். பக்தியுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
மகம் கௌரவங்கள் கூடும். பூரம் நினைத்தது நிறைவேறும். உத்திரம் வருமானம் அதிகமாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். விடுகட்டும் எண்ணம் உண்டாகும். வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். அலைச்சல்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்க மகிழ்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் மாற்றங்கள் ஏற்படும். ஹஸ்தம் அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை தடைகள் விலகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். சிந்தனைகள் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். எதிர்பார்த்த புதுவிதமான ஒப்பந்தங்கள் நிறைவேறும். திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை மகிழ்ச்சியான நாள். சுவாதி தடைகள் விலகும். விசாகம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மகிழ்வீர்கள். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் நிம்மதியான நிலை கிடைக்கும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சாகம் ஆதரவுகள் கூடும். அனுஷம் நட்புகள் உண்டாகும். கேட்டை சந்தோஷங்கள் கூடும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களை, வேகமாக செயல்படுவீர்கள். முன்னேற்றம் உண்டாகும். தடைப்பட்ட பொருள் வரவுகள் கிடைக்கும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். எதிலும் சாதகமான முன்னேற்றங்களும் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகளும் கிடைக்கும். சிந்தனைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் பொருள் வரவுகள் கிடைக்கும். பூராடம் வளமான நாள். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். வேகமாக செயல்படுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் உண்டாகும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும். உதவிகள் கிடைக்கப்பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் வேகமாக செயல்படுவீர்கள். அவிட்டம் உதவிகள் கிடைக்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஒத்துழைப்பான நிலை அமையும். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மையான நிலையும் ஆதாயங்களும் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும். திறமைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சதயம் வளமான நாள். புரட்டாதி சிக்கல்கள் தீரும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத்.
மீன ராசி நேயர்களே, தேக நலனில் மாற்றங்கள் ஏற்படும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். பணியில் நிதானமாக செயல்படவும். குழப்பங்கள் தீரும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி ஆர்வம் கூடும். உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.